வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 தொகுதியிலும் அதிமுக அசத்தும், அரசியல் மாற்றம் வரும், அசைக்க முடியாத நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, நேத்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். அது தொடர்பாக ஒரு வீடியோ வெளிவந்திருக்கிறது. அதை பற்றியும் விரிவா பேச வேண்டியதா இருக்குதுங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் ஒரு கண்ணு வச்சிட்டாருங்க. ஏன்னா அதிமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பாஜக கூட திமுகவை நோக்கி போதே கண்டி அதிமுக ஆபத்து காலத்துல உதவிச்சே என்ற எண்ணமும் நன்றி உணர்வும் பாஜக இல்லைங்க. நம்முடைய மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2016 இருந்து 2021 வரைக்கும் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டது அதிமுக. அது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டது அதிமுக. அதிமுக வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வருகின்ற போது திமுக அதை வைத்து அரசியல் செய்கின்ற போதும் கட்சியினுடைய நலனை எல்லாம் பார்க்காம பாஜகவை ஆதரித்தது, அந்த திட்டங்களுக்கு ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக. இந்த பாஜகவில் இருக்கிறவங்க இந்த வேளாண் சட்டத்தை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து அதையெல்லாம் நன்றாக ஆதரித்து பிரச்சாரம் பண்ணார். இன்னைக்கு முக்தலாக்கா இருக்கலாம், இல்ல 370 நீக்கிறதா இருக்கலாம், இல்ல வகுப்புவாத பிரதிநிதித்துவ சட்டமா இருக்கலாம், எல்லாமே அதிமுக ஆதரித்து தான் ஓட்டு போடுது. சிஏ அதிமுக ஆதரித்தது, பார்லிமெண்ட்ல எதிர்த்து பேசினாலும். அதனாலதான் இந்த சட்டமே நடைமுறைக்கு வந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்படி பல சட்டங்களை ஆதரித்து அவப்பேரை சந்தித்து தோல்வி விளிம்பில் இன்னைக்கு தோண்டு போயிருக்கக்கூடிய அதிமுகவை தூக்கி எறிந்து விட்டு திமுகவுடன் போலாமா அப்படின்னு பாஜக கூட நினைக்குது. சரி, இந்த பாஜகவை நாம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றா மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாமகவுக்கு அடையாளம் கொடுத்ததும் ஆபத்திலிருந்து காப்பாற்றினதும் அதிமுக தான். அவங்க வைத்திருக்கின்ற இந்த சின்னம் அதிமுக பாஜக கூட்டணியில இல்லைன்னா கிடைச்சிருக்குமா? அந்த கட்சி அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சியாக தான் இன்னைக்கு இருக்குது. அந்த கட்சி அங்கீகாரம் ஆவதுக்கும் முதல் முறையாக அதிமுக சேர்ந்து போட்டிட்டு தான். சோ இப்படி நன்றி உணர்வு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இல்லாம போது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதிமுகவில் இருப்பதாக சொல்லுது. பாட்டாளி மக்களை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் போய் ஒட்டிக்கலாமா, நம்முடைய மனைவிக்கு அமைச்சர் பதவி வாங்கலாமா அப்படின்னு தான் இன்னைக்கு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர் தான் அன்புமணி ராமதாஸ். எனக்கு கிடைக்கவில்லை என்றால் என் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் அதை சிந்திக்கக்கூடியவர். என் குடும்பத்துக்கு இல்லை என்றால் குறைந்தபட்சம் என் மனைவிக்கு என்ன கிடைக்கும், இது மூன்றையும் அடிப்படையை வச்சுதான் கூட்டணி பேசுவாரு அன்புமணி ராமதாஸ். அதனால அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுக கூட்டணி பேசுகின்ற பொழுது மேலவை எம்பி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, நீ வெற்றி பெற தொகுதியை கொடு, வெற்றி பெறாத தொகுதியை கொடு, அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. என்ன அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணி வச்சுட்டாருன்னு சொன்ன பிறகு அதிமுகவும் பாமகவும் ஒரு இயற்கையான கூட்டணி. அதனால வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, குறிப்பிட்ட தொகுதி வெற்றி பெற்று விடலாம் என்பதுதான் எடப்பாடியுடைய எண்ணம். அது இந்த தேர்தலில் நல்லாவே கை கொடுத்தது. ஆனால் நல்ல இடங்களாவே செலக்ட் பண்ணி இந்த முறை அன்புமணி ராமதாஸ் வாங்கினார். ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சாரா என்று கேட்டா கஷ்டப்பட்டு உழைக்கல. ரெண்டாவது, ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும், நம் மீது நம்பிக்கை வச்சு வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் எங்க அதிகமா இருக்கின்றாங்களோ அந்த தொகுதி மட்டுமே அதிமுக கொடுத்திருக்குது. மேலவை எம்பி நமக்கு கொடுத்திருக்குது. அவங்களுடைய வெற்றி பெறுகின்ற தொகுதியெல்லாம் நமக்கு விட்டு கொடுத்திருக்காங்க. தயவு செய்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிருக்கணும், ஆலோசனை நடத்தி அவங்க கேடஸை உசுப்பேற்றிருக்கணும், தாராளமா காசு செலவு பண்ணிருக்கணும். அப்படி தாராளமா காசு செலவு பண்ணியிருந்தாங்கன்னா பாமக கண்டிப்பா வெற்றி பெற்றிருப்பாங்க. அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தாவது பெற்றிருக்கும். ஆனா பாமக அந்த வேலையை பார்க்கல. ஸ்டாலினை திட்டத்துல மட்டுமே கண்ணும் கருத்தா இருந்துட்டாங்க. அது ஒண்ணே வெற்றி பெற்று தந்துடும் அப்படின்னு பாமக நினைச்சது. ஆனால் பாமக எதிர்பார்த்த தொகுதிகள் வேறு, வெற்றி பெற்றது 4. இந்த 4 வச்சு இப்போ
நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தவேகா கிட்ட ஒரு அமைச்சர் பதவியை வாங்கணும் அப்படின்னு தலைகீழ நிக்கிறாரு. அவங்க மனைவி சௌமியாவுக்கு அதற்காக நெருக்கம் காட்டுறார். அதுலயும் பாமக நல்ல பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி, அரசியல் அனுபவம் வாய்ந்தது. டெல்லி வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அன்புமணி ராமதாஸ். ஆனால் விஜய் அவர்கள் சமூக நீதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு வராம். அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை சாதிக்குதோ அந்த சாதியினுடைய புள்ளி விவரத்தை கணக்கெடுக்க போறார். அதன் மூலமாக அவங்களுக்கான இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தலாம், அவங்களுக்கான நலத்திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு பாமக எதிர்பார்த்தது. அதை விஜய் அறிவிச்சிட்டாரு. ஆனா அவர் என்ன எடுப்பாரா? எடப்பாடி பழனிசாமியாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தையாவது அமைச்சார். ஆனா பாமகவுடைய அவசரத்தினால திடீர்னு 10.5 ஆனது வன்னியர்களுக்கு கொடுத்தாங்க. அதன் மூலமாக அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. குறிப்பா பாமகவும் படுதோல்வி அடைந்தது. அதனால எப்போதும் சரி சுயநலமே மிகுந்திருக்கக்கூடிய பாமகவும் இப்பொழுது தவேகாவை நோக்கி ஓடுது. எடப்பாடியும் சாதிவார மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னாரு. இப்ப விஜயும் அப்படிதான் அறிவித்திருக்கின்றார். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி அறிவிக்கின்ற பொழுது ஆதரிக்கல. இப்பவே 10.5% கொடு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் அப்படிதான் அறிவிச்சிருக்காரு. ஆனா அவரை பாராட்டுறாங்க. இதுவரைக்கும் எந்த கட்சியும் செய்யாத செஞ்சிட்டார் அப்படின்னு பாராட்டுறாங்க. ஏன்? எல்லாம் பதவிக்கு தான். இப்படி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது அடுத்து வருகின்ற இடைத்தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்று எடப்பாடி நினைக்கின்றார். ஆனால் எடப்பாடிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள 3 தொகுதி இருக்கு. ஒன்னு தாராபுரம், பெருந்துறை. இது ரெண்டும் கண்டிப்பாக ஈரோட்டிலே இருப்பதனால வெற்றி பெற்று விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கின்றார். மதுராந்தகம் பாமக ஒத்துழைப்பு இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது. பாமக தவேகாவுக்கு ஆதரவு தருமா இல்ல அதிமுகவுக்கு ஆதரவு தருமான்னு தெரியல. அதே மாதிரி அம்பாசமுத்திரம் நிச்சயமாக சொல்லவே தேவையில்ல. அங்க நம்முடைய பெரும் பணக்காரர் என்று அறியப்படுகின்ற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் களமிறங்கி விட்டார். திமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் சி விஜயபாஸ்கர் ஆளுங்கட்சி சார்பில் வேற போட்டிடுறாங்க. அதனால சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த 2 இடத்திலும் அதிமுக வெற்றி பெறுமா என்றது சந்தேகம் தான். அதிமுக பாரம்பரிய தொகுதி தான், அதிக வாக்குகள் வாங்கலாம். ஆனா அங்க வெற்றி பெற முடியுமா? முடியாது அப்படின்னு எடப்பாடி நினைக்கின்றார். அதே மாதிரி அம்பாசமுத்திரத்திலும் திமுக விட்டு கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. திருச்சி கிழக்கு விஜய் விட்டு கொடுக்க மாட்டார், நல்லா தெரியும். அதனால கண்ணுக்கு தெரிந்து ஒரு 3 தொகுதி, அந்த 3ல 2 தாராபுரம், பெருந்துறை, இது 2 மட்டும் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் அரசியல் மாற்றம் வந்துவிடும். அதிமுக 2ஆம் இடத்துக்கு வந்துடும். ஏன்னா திருச்சி 1 தான் நம்ம விஜய்க்கு கை கொடுக்கும். ஆனா விஜயபாஸ்கர்கள் நிக்கிறாங்கல்ல, அந்த 2 இடத்திலும் அதிமுக 2வது இடம் வந்துடும். 2 தொகுதியிலும் வெற்றி பெற்று விடும். அப்படி பார்க்கும்போது திமுக 3வது இடத்துக்கு போயிடும், அதிமுக 2வது இடத்துல வந்துடும். அதன் மூலமாக நிச்சயமா பாஜக அதிமுக கூட்டணி விட்டு போகாது, பாமகவும் அதிமுக விட்டு போகாது. அதிமுக வீறு கொண்டு எழுந்து விட்டது. இடைத்தேர்தலே வெற்றி பெற்றுட்டா கண்டிப்பா அந்த நம்பிக்கை வந்துடும். தவேகா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறையும். அதனால அதிமுக இருக்கிறவங்களும் யாரும் போக மாட்டாங்க. அதனால போறவங்களையும் கட்டுப்படுத்தலாம், கூட்டணியும் தடுத்து நிறுத்தலாம் என்பதற்காக தான் கூடவே இருந்து அதிகாரங்கள் இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சவனுங்களும் போறானுங்க. கூடவே இருந்து வெற்றி பெற்று பதவியை பெற்ற கூட்டணி கட்சிகளும் பாத்தீங்கன்னா வெளியேறி போறாங்க. மொத்தத்துல ஆதாயத்தை நோக்கி போகின்ற கூட்டணி கட்சிகளையும் ஆட்களையும் தடுத்து நிறுத்தணும்னா பெருந்துறை மற்றும் தாராபுரம் வெற்றி பெற வேண்டும்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காராம். இது 2ஐயும் வெற்றி பெற்றால் கண்டிப்பா அரசியல் மாற்றம் வந்துடும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. அதுக்காகவே மெனக்கெடுக்கின்றார். பார்க்கலாம் இந்த 2 தொகுதியில் வெற்றி பெறுகின்றாரா இல்லையா என்று சொல்லிட்டு. ஏன்னா இப்போதெல்லாம் விஜய் மீது அதீத மோகம் கொண்டவர்கள் அவங்க தொண்டர்களா இல்ல அவங்க ரசிகர்களா என்று கேட்டா கிடையாது. அதிமுக காரன் தான் அதிக மோகம் கொண்டு அலையிறான் விஜய் பின்னாடி. அதனால இந்த 2 தொகுதியில கூட அதிமுக காரன் எவன் வேலை பார்க்க போறான்னு நமக்கு தெரியல. ஆளுங்கட்சியா இருப்பதனால பணம் கொடுக்காமையே வேலை பார்த்து கட்சியில் இணைந்து சம்பாதிக்கலாம் என்று நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் நல்ல புத்தி இருக்கிறவன் கிடையாது, குறுக்கு புத்தி கொண்டவன். அதனால இந்த இடைத்தேர்தலை எப்படி நடத்த போறாங்க அப்படின்றது பொறுத்துதான் பார்க்கணும். அதே மாதிரி இடைத்தேர்தல் நடக்குமா என்பதும் சந்தேகம் தான் இருக்குது. ஏன்னா அதிமுக முழுக்க முழுக்க வழக்கு போட்டு வச்சிருக்குது. அந்த வழக்கு இருக்க வரைக்கும் தேர்தல் ஆணையம் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சது. ஒரே வேளை நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து நடத்திக்கலாம் அப்படின்னு எண்ணி இருந்தாலும் எண்ணி இருப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க.
சத்தமா இருக்குல்ல? ஆமாங்க, எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில போய் ஆய்வு செய்கின்றார். நம்முடைய விஜய் அவர்கள் அங்கதான் பிறந்தாராம். அதனால தான் பிறக்கின்ற பொழுது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக போய் ஆய்வு செய்திருக்கின்றார். அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்து வசதிகளை கேட்டறிந்திருக்கின்றார். மருத்துவ வசதிகளிலிருந்து, இட வசதியிலிருந்து, போதுமான மருத்துவ கருவிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றார். அப்படி ஆய்வு நடத்த போன நம்ம முதலமைச்சருடன் வந்து இந்த ரசிகர் பட்டாளங்களும் போயிருக்கிறாங்க. அது நோயாளிகள் இருக்கின்ற இடம், குழந்தைகள் வந்து பிறக்கின்ற இடம், எவ்வளவு சென்சிட்டிவான இடம். மருத்துவமனையில சத்தமே போடக்கூடாது. ஆனால் போன தற்கொலைகளை பொறுத்த வரைக்கும் விஜயை எங்கேயும் பார்க்காத மாதிரி சும்மா விசில் அடிச்சு கத்தி கூப்பாடு போட்டு அது மருத்துவமனையா தியேட்டரா என்று தெரியாத அளவுக்கு நாசம் பண்ணிட்டாங்க. சோ விஜய் அவர்கள் இதையெல்லாம் கண்ட்ரோல்ல கொண்டு வரலன்னு வச்சுங்களேன், சத்தியமா இந்த ஆட்சிக்கு வருகின்ற கெட்ட பேரு ஆண்டவனால கூட தடுத்து நிறுத்த முடியாது. அவ்வளோ கெட்ட பேர் வரும். ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா? மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் எதுக்கு தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து மருத்துவமனையில ஆய்வு செய்கின்றேன் என்ற போர்வில ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. குழந்தைகள் நல மருத்துவமனை என்றாலே வந்து பெண்கள் எப்படி இருப்பாங்க தெரியும். அந்த வார்டுகளாம் போய் வீடியோ எடுத்து போட்டு, நாங்க பாத்தியா எங்க தலைவர் வந்து மருத்துவமனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்வையிட சொன்னார், போய் பார்த்தோம், எல்லாமே பக்கவா இருக்குது எங்க தலைவருடைய ஆட்சியில அப்படின்னு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களாம். அதெல்லாம் மருத்துவர்களுக்கு தடையா இருக்குது, அங்க வருகின்ற நோயாளிகளுக்கு தடையா இருக்குது, அங்க வருகின்ற கர்ப்பிணிகளுக்கு தடையா இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இது வரைக்கும் யாரும் தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தாங்கன்னா நாங்க மருத்துவமே பார்க்க மாட்டோம், அவங்க ரீல்ஸ் எடுக்கிறவங்க ரீல்ஸ் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி இந்த அரசாங்கத்துக்கு உங்க ஆட்களை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை மோசமா போயிருக்கிறது. ஏற்கனவே திமுக காரன் ஆட்சிக்கு வந்தான்னு வச்சுக்கலாம், அராஜகம் தான், எதையும் முறையா செய்ய விட மாட்டான். ஆனா இப்ப தவேகா வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்க எல்லாமே தற்கொலையா இருப்பதனால ரீல்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரீல்ஸ் பைத்தியம் எது வரைக்கும் போயிருக்கு தெரியுமா? நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு விஜயுடைய பிறந்தநாள் விழா பள்ளிகளிலோ அரசு அலுவலகங்களோ கொண்டாடுவது தொடர்பாக பொதுநல மனு போட்டு, ஏன்னா பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு மாணவர்களை தொல்லை பண்றது, அப்புறம் அரசு அலுவலகங்களில் போயிட்டு அரசு அலுவலர்களை தொல்லை பண்றது, அதனால பிறந்தநாள் விழாவினால பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான் சோழி முடிச்சுவாங்க சொல்லிட்டு பொதுநல மனு போட்டிருக்காங்க. அந்த பொதுநல மனுவுக்கு தமிழக அரசாங்கமானது பதிலளிக்கணும். எதுக்கே நீங்க கல்விக்கூடங்கள்ல போய் பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க அப்படின்னு நீதிமன்றமே கண்டித்திருக்கு. இதெல்லாம் தேவையா? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், விஜய் ஆட்சி நல்லா இருக்கும்னு எண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா உங்க ஆளுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த முறை விஜய் அவர்களுடைய ஜெயிப்பது கூட கஷ்டம் போடுது. அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்படைஞ்சிட்டாங்க. இப்ப கருத்து கணிப்பு வந்திருக்குது. அந்த கருத்து கணிப்புல பார்க்கும்போது 28% பேர் தவேக அரசாங்கத்துக்கு எதிராக வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். நாங்க நல்லாட்சி தருவார் என்று போட்டோம், ஆனா கூட இருக்கிறவங்க இந்த ஆட்சிக்கு அவப்பேரை தேடி தர்றாங்க. எங்குமே பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, காதலையும் போட்டுக்காத ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வந்திருக்கிறது. எதிர்பார்த்தது இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல என்ற ஏமாற்றத்தை தான் 28% பேர், ஓட்டு போட்டவர்கள் 28% பேர் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்கின்றார்கள். அதனால விஜய் அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டு வராரு. அதுக்கு காரணம் ரீல்ஸ் தற்குறிகள் தான். நேற்று மருத்துவமனையில எப்படி எல்லாம் கத்துனாங்க. இதெல்லாம் தேவையா? பார்த்து விஜய் அவர்கள் தான் சரிப்படுத்தணும். என்ன செய்ய போறார் என்று பொறுத்து பார்க்கலாம். ஆதவர்ஜனா தான் இந்த ஆட்சியை வந்து கண்காணித்துட்டு இருக்காரு. அவர் தான் இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும். என்ன பண்ண போறாரு ஆதவர்ஜனா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி.